வணக்கம் நேயர்களே. மதிய பார்க்குறவங்க பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பார்த்தீங்கன்னா, இப்போ போமாட்டேன்னு சொன்னவர் கவர்னர் இதுக்கு போனார் இல்லையா? அதை இப்படி கிண்டலாக சொல்கிறேன். அந்த சுதந்திர தின தேநீர் பார்ட்டில காசும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கணும். காசுனா அந்த நாணயம் வெளியிடுறது. அப்போது அதுக்கு போனீங்கன்னா தான் நாணயம் அங்கேருந்து தானே கொண்டு வரணும். இப்போ அந்த நாணயம் கூடி பாருங்கள், அந்த நாணயத்தை வந்து ஒரு 50,00,000 500 நாணயத்தை வித்துட்டாங்க. 500 நாள் அது வந்து ஆக்சுவலாக பணம் கொடுத்து தான் பர்மிஷன் வாங்கி அடிக்கணும். அதுக்கு மேலே அந்த நாணயத்துக்கும் காசு பார்த்துட்றாங்க. அந்த ஒரு நாணயத்துக்கும் ரூ. 10,000 மேனிக்கு கொடுத்து அதில் ஒரு 50,00,000 வந்துருச்சு. என்ன? ஸோ போட்ட காசு எடுக்கிற மாதிரி தான். நாணயம் எதையும் விட்றதில்ல திமுக. அதை அன்றைக்கி சொல்லியிருக்கலாம். அப்புறமே ஓடுறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகள் போகல. முதல்ல போகமாட்டேன்னு சொன்னதுனால. இந்த மாதிரி ஒரு முன்னுக்கும் முரணானது தானே திமுகனால. சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். மாறி மாறி. அப்போ இது குறித்து ராஜா கூட சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த எடப்பாடி வந்து கள்ள கூட்டணி, ரகசிய கூட்டணி அப்படின்னாங்க. திமுக வந்து இவங்கள சொன்னதுனால இப்போ மாற்றி சொல்கிறாங்க இங்கே போனதுக்கு. இது அரசு விழா. அப்போது அதை தான் அண்ணாமலையும் சொல்லியிருந்தார். ஒரு முதல்வர் இருந்தவர் பொறுப்போட வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு. என்ன இப்போ முதலீடு இருக்க போகிறாருன்னா அவர் தான் சொல்லணும். ஸ்டாலின் ஒன்றும் சொல்ல. உதயநிதி ஆக்கிட்டால் மட்டும் துணை முறை இங்கே தேனாரும் பழம் ஓட போதா, எந்த மாற்றம் வர போகிறதில்ல. அப்படி தான் இருக்க போகுது. அப்போது கூட்டணி கட்சியும் வரல. கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் இருக்குது. திமுகக்குள்ளேயும் அது ஒரு மாதிரி சலசலப்பு இருக்குது. அதெல்லாம் போக தான் தெரிய வரும் அப்படிங்கிறது. ஸோ இதில் அண்ணாமலை பேசும்போது நதி வந்து ஒரு சுயமான நதி வந்து தமிழகத்தில் இல்லை. அப்போது நார்த்தில் வீணாக போய் கடலை கலக்கிறத இப்படி சேனல் பண்ணி வரணும். எப்போ பார்த்தாலும் காவேரியவே கேட்டுட்டு இருக்க முடியாது. அவன் வந்து மழை பெய்யும் போது காவாய் மாதிரி விட்டுறான் தண்ணியை பூரா. மற்ற டைமில் அங்கேயும் இருக்கிறதில்ல, இங்கேயும் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மரம் நடுறது, மோடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி செய்யுங்க. அவன் இருக்கிறத பாதுகாக்கிறது எப்படி, அதெல்லாம் ஒரு ஸ்பீச்சு கொடுத்துருக்காரு. அதனால் இந்தியா நன்றாக இருக்க வேண்டும், ஒருமித்த எண்ணம் கொண்ட அடிப்படையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாரு. இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆனமலை நல்லாறு திட்டம் பல இடத்துல ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் எம்பி எலெக்ஷன் டைமில். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மணிமண்டபம் கட்டணும் விவசாய சங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ அத்திக்கடை அவனாசிக்கே பாருங்கள், இவர் சொன்னப்புறம் 20ஆம் அந்த மாதிரி நான் உண்ணாவிரதம் உட்கார போகிறேன்னு சொன்னேன். 17ஆம் ஸ்டாலின் அதை ஓப்பன் பண்ணார். அத்திக்கடை அவனாசி அந்த குளம்லாம் நிரப்புற அந்த நீர் மேலாண்மைக்கு உள்ளதுக்கு அது முடியும். இப்போ இந்த வருதுன்னாங்க. இவர் கையில் எடுத்துன்னு உடனே 17ஆம் முன்னாடி வந்துட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை, இதனால் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற சொல்லிவிட்டு அதை குறிப்பிட்டிருக்காரு. மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முயற்சியை கையில் எடுத்துள்ளோம். அதை வந்து விவசாயிகள் அனுமதிக்கும் பட்சத்தில் அரசு கிடப்பில் போட்டுள்ள பெருமாநல்லூர் விவசாய நினைவிடத்தில் கட்சி ஆடமின்றி மணிமண்டபம் கட்டித்தரோம் விவசாயி அவருக்கு அப்படியே சொல்லியிருக்காரு. அப்போது இதில் வந்து கருணாநிதி நினைவிடத்துக்கு போனார் இல்லையா அண்ணாமலை, அதை பற்றி உதயகுமார் அதிமுக மந்திரியாக இருந்தவர், இப்போ எம்எல்ஏ, அவர் போய் இது மாதிரி கும்பிடு போட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நின்று 5 முறை முதல்வர் இருந்ததுக்காக அரசு விழாவில் கும்பிட்டேன். இவர் அப்படியா, சசிகலாட்டிருந்து கூனி குறுகியபடி காலில் விழுந்த முன்னாள் அமைச்சர் உதயகுமார் இதனை தவறாக பேசி வருகிறார். கும்பிடு போடுவது தவறில்லை, காலி விழுவதுதான் தவறுன்ட்டு அவர் வாயை பற்றி பேசுவார். கையை நல்லா ஃபோட்டோ பிடிச்சிக்குங்க அப்படிங்கிறார் அண்ணாமலை. இப்படி பவ்யமாக இது பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதே சசிகலா இப்போ இது பண்ணுறாங்க. வந்து கெத்தாக போனோம், முதல்வர் வந்திருக்காரு, அவருக்காக நாணய விளையாட்டில் இது பண்ணோம், இது ஒரு பேச்சும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வாரி விட்டார். பழனிசாமி போடப்பட்ட அவதூறு வழக்கை அரசு பாரி திரும்ப பெற்றது ஏன்? தேசிய கட்சி என்றால் தமிழகத்தை மறந்து விடுவார் என்று முட்டாள்தனமான பேச்சு உள்ளது. தமிழரசின் செயல்பாடுகள் மோசமாக இருந்தாலும் இங்குள்ள தொழில்களை அண்டை மாநிலத்தை எடுத்து செல்ல அதாவது மத்திய பிரதேச முதல்வர்கள் இங்கே வந்தாங்க பிஜேபியிலேருந்து. அவங்க தொழில் எடுத்து போகும்போது நான் ஒன்றும் பங்கேற்கல. அதே மாதிரி காவேரிக்கு நான் போராட்டம் பண்ணேன் பிஜேபி ஆட்சி இருக்கும்போது, அங்கே இருக்கும்போது அப்படிங்கிற குறிப்பிட்றாரு. என் மேலே வழக்கு எதுவும் வித்ட்ரா பண்ணல, பழனிசாமி மேலே இருக்கிறதெல்லாம் அரசு பாரதி வித்ட்ரா பண்ணார் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றாரு. அப்போது காலை முதல் இரவு வரை சாதாரண ஒரு தொண்டை எண்ணெயை வந்து ஒரு பெரிய அதிமுக கட்சியில் இருக்கும் வசைப்படுறதே வழக்கமாக வச்சுட்ருக்காங்க.
கொங்கு அப்போ வந்து யாரோட கூட்டணி நீங்கள் அமைக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். நாங்கள் வந்து அங்காளி பங்காளியோட இல்லை, நாங்கள்லாம் மாமா மச்சானோட கூட்டணிங்கிறாரு. மாமா மச்சான்னா எப்படி சீமான் விஜய் என்னன்றமோ ஒரு சிலர் அப்படி கேட்குறாங்க. அது எப்படின்னு தெரியாது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர்கள் இருப்பார்கள்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அது? இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ மந்திர ஏன்னா தேமுதிக வந்து இங்கே இருந்தது. இப்போ அவங்க பட்ஜெட்டையும் ஆதரிச்சிட்டாங்க. அன்றைக்கி கூடி இவங்க வேணுன்னா சங்கியை கூடி இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாஜக போனதுக்கு திமுக தாக்கிட்டாங்க பிரேமலதா. அப்போ அவங்க கிருஷ்ணசாமியாக இந்த பக்கம் இருந்தாலும் வரலாம். இந்த ஓட்டு பர்சன்டேஜ்லாம் பார்த்து, ஏன்னா எடப்பாடினால் கன்வெர்ட் பண்ண முடியாது. அவர் ஒன்றும் இந்த தலைவர் கிடையாது, ஒரு வசீகரம் இல்லை. இதே தான் ஸ்டாலின் கூட்டணி இருக்கிற முடியும் ஜெயிக்கிற முடியும் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கலந்துப்பாங்க. அதுலேயே இப்போ திருமாவளவன் தலித்துக்கெல்லாம் கிடையாதா மந்திரி அப்படின்னு முதல்வராக முடியாதுன்னு இப்போ அன்புமணி இப்போ பாமக கூடி சொல்லியிருக்காங்க. இந்த எதிரி மாதிரி இருந்தாலும் இப்போ வந்து சேர்ந்துக்குங்க, அன்புமணி கூடி தலித்துக்குள்ள ஆகலாம் இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. ஏன்னா தலித் 7.5% பழனிசாமி கொடுத்ததில் வன்னியர் ஓட்டு கொஞ்சம் அதிமுக பக்கம் போயிருக்கு. கவுண்டர் ஓட்டு கூடி அண்ணாமலைக்கு வந்துருச்சு. அதனால இப்போ பயப்பட்டுட்டு இப்போ தலித்தை கையில் எடுக்கிறாங்க அவங்களும். அதுக்கேற்ற மாதிரி திருமாவளவன் சொல்லியிருந்தார். இப்போ திருமாவளவன் காங்கிரஸ் எங்கே மாற போகிறாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியாது. ஆனால் அப்படி மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு போயிட்டுருக்கார் திருமாவளவன். தலித்தில் ஆக முடியாதா அப்படின்லாம் பார்த்தா, அதுக்கு இந்த நாணய வெளியிட்டாலும் அவங்களாம் யாரும் போகல. முதல்ல போகமாட்டேன்ட்டு அப்புறம் போயிட்டாங்க திமுக. இந்த மாதிரி நல்லா முன்னுக்கு பின் முரணெல்லாம் இருக்குது. அப்போ நடிகை விஜய் வந்தால் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கான்றாங்க. ஸோ இதெல்லாம் போக போக தெரியும். இப்போ ஒன்றுமே தெரியாது. ஸோ இது வந்து அதிமுகவை இல்லாமல் பண்ணி, அதிமுகவில் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆட்கள் இந்த பக்கம் வந்து அது பண்ணிருட்டியோ இல்லை தினகரனோ ஏதோ வந்து இந்த பக்கம் 10-12 மந்திரியை பழைய எம்பி சென்ட்ரலில் இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அமலாக்கத்துறை ரெடியாக வச்சுருக்காங்க. அது எப்போ வேணால் ஒன்றே உதயநிதி ஆக்கினாலுமே அதை ஃபயர் வர ஆரம்பிச்சிடும். சீனியருக்கும் அதுக்கெல்லாம் அகேன்ஸ்ட்டு கனிமொழி அந்த மாதிரிலாம் வரும் ஒன்று ஒன்றா. ஸோ இதுக்கெல்லாம் டெட் எண்டு 24க்கு அப்புறம்